பார்க்க போகிற நூல் முதுமொழி காஞ்சி. 17 கீழ்கணக்கை சார்ந்த ஒவ்வொரு நூலாக பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதுமொழி காஞ்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நூல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சார்ந்த கூடலூர் கிழார். இப்போது இது எந்த வகை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கை சார்ந்த நூல். அதிலும் இது அறநூல். 17 கீழ்கணக்கு அறம், அகம், புறம்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் இது ஒரு நீதி நூல். வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை, அறம் சார்ந்த உரை, அறம் சார்ந்த அறிவுரைகளை கூறனால இதுக்கு அறவுரை கோவைன்னு சொல்லலாம். இல்லைனா இன்னொரு பெயரும் இருக்குது, அறிவுரை கோவை. அதாவது மூத்தோர்களின் அறிவுரைகளை சொல்கிறனால அறிவுரை கோவைன்னு இதுக்கு பெயர் இருக்குது. இது ஆத்திச்சூடியின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இந்த முதுமொழி காஞ்சியில் ஒவ்வொரு பாடல் வரியும், அதாவது ஒவ்வொரு வரியும் ஒரு பாடல்னு சொல்லுவாங்க. இப்போ அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது ஒரு செய்யுள். அதே மாதிரி இதுலேயும் 100 பாடல்கள் இருக்கும் முதுமொழி காஞ்சியில். ஆனால் அது ஒவ்வொரு பாடலும் ஒரு லைன் தான் வரும். அதனால தான் இது ஆத்திச்சூடியின் முன்னோடின்னு சொல்கிறாங்க. ரீசன் சொல்கிறதுக்கான காரணம், நீங்கள் ஆத்திச்சூடியின் முன்னோடின்னு மனப்பாடம் பண்ணுறத விட இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாவகை, குரல் தாளிசை. 17 கீழ்கணக்கை சார்ந்த எல்லா நூலுமே வெண்பாவால் ஆனதுன்னு தான் மேக்சிமம் வரும். ஆனால் ஒரு சில விதிவிலக்கு இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த முதுமொழி காஞ்சி. இது வந்து குரல் தாளிசை. நேம் நோக்கிக்கோங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. குரல் தாளிசை, குரல் வெண் செந்துரை, இது ரெண்டுமே வரும். இதுக்கு இன்னொரு பெயர் தான் குரல் வெண் செந்துரை. மொத்த பாடல்கள் பார்த்திங்கன்னா 100 பாடல்கள் இருக்குது. 10 அதிகாரத்துக்கு 10 பாடல்னு சொல்லி 100 பாடல்கள் கொண்ட நூல் தான் இந்த நூல். திணை பார்த்திங்கன்னா புறத்திணையான காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. அதனால இதுக்கு முதுமொழி காஞ்சின்னு வச்சுருக்காங்க. காஞ்சிங்கிறது நிலையாமை குறிப்பியம்னு தொல்காப்பியர் சொல்வார். பெயர் காரணம் பார்த்திங்கன்னா முதுமொழி, அதாவது மூத்தோருடைய சொல், இல்லைனா பழமொழி, இல்லைனா அறிவுரைன்னு இதுக்கு அர்த்தம். காஞ்சி அப்படின்னா மகளிர் இடையில் அணியும் இடையணி, அதாவது ஒட்டியானம்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், முதுமொழினா பழமொழி, காஞ்சினா இடையில் அணியும் இடையணி. ஸோ இதை வந்து திணைன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போது மூத்தோர்களுடைய அறிவுரையை காஞ்சிங்கிற திணையில் ஒரு அருளப்பட்ட நூல் தான் இந்த முதுமொழி காஞ்சி. சான்றோர்களின் மூத்த சொற்கள் பலவற்றை இடையணி போல கோர்த்த கோவை என்பதால் முதுமொழி காஞ்சி என பெயர் பெற்றது. சான்றோர்களின் மூத்த சொற்கள் பலவற்றை இடையணி போல கோர்த்த கோவை என்பதால் முதுமொழி காஞ்சி என பெயர் பெற்றது. நிலையாமையை உணர்த்தி உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்துரைத்து நல்வழிப்படுத்தும் நூல். அதாவது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்தியம்பும் நூல் அப்படின்னா முதுமொழி காஞ்சி. இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லைன். ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. காஞ்சிங்கிறது நிலையாமையை உணர்த்தும் அப்படிங்கிறது யாருடையதுன்னா தொல்காப்பியர் வலியுறுத்துவது. அடுத்த ஆசிரியர் பார்த்திங்கன்னா மதுரை கூடலூர் கிழார். இவருடைய ஊர் வந்து கூடலூர், கிழாருங்கிறது அவருடைய இயற்பெயர். காலம் பார்த்திங்கன்னா சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். அதாவது சங்கம் அறிவை காலத்தில் தோன்றியது தான் 17 கீழ்கணக்கு நூல்கள். அந்த காலத்தை சார்ந்தவர் தான். சங்க இலக்கிய தொகுப்புகளிலும் இவரது பாடல்கள் உள்ளன. இது மட்டும் இல்லாமல் நச்சினார் கிணியார் போன்ற உரையாசிரியர்கள் தமது உரைகளில் இவரது பாடல்களை மேற்கோளாக கையாண்டுள்ளனர். அதாவது ஒரு உரையாசிரியர்கள் இருக்காங்கன்னா, ஒவ்வொரு திருக்குறளுக்கு 4 அடியாருக்கு அப்படி இருக்காங்கன்னா, நச்சினார் கிணியார் வந்து ஒரு சிறந்த உரையாசிரியர். அவருடைய உரைகளில் இவரது பாடல்களை கோட் மாதிரி பண்ணியிருக்காரு, மேற்கோளாக கையாண்டுள்ளார். அப்படின்னா இது வந்து ஒரு சிறப்பான நூல். இதோடைய லைன்ஸ் பார்க்கும்போது இதோடைய சிறப்பு நீங்கள் உணர்ந்துக்குவீங்க. நூலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா 10 பிரிவுகளையும் கொண்டது. அதாவது 10 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்னு சொல்லி 100 பாடல்கள் கொண்ட நூல் தான் இந்த முதுமொழி காஞ்சி. ஒவ்வொரு பிரிவிலும் 10 பாடல்கள் வீதம் மொத்தம் 100 பாடல்கள் உள்ளன. சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 10 முதல் அடியும் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம். இந்த லைன் கொடுத்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஆறுகளி உலகத்துக்கு மக்கட்கெல்லாம் தொடங்கும் பாடல், இல்லைனா இல்லை இந்த லைன் எந்த பாட்டில் எந்த செய்யுளில் இடம்பெறும்னு கேட்டிருக்காங்க. இல்லைனா இதோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். ஸோ இதோடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். எந்த செய்யுளில் இடம்பெறுது அப்படின்னா முதுமொழி காஞ்சியில். நான் சொன்னேன் இல்லையா 10 அதிகாரங்கள் இந்த நூலில் இருக்குன்னு, அந்த 10 அதிகாரங்களை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ்
இதில் எது வராதுன்னு கேட்கலாம், இல்லை எது வரும்னு கூட கேட்கலாம். சிறந்த 10 தான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய அதிகாரம். சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, தூவா 10, அள்ள 10, எளிய 10, பொய்யா 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10, இல்லை 10. இந்த சிறப்பு 10 தாங்க நம்ம ஸ்கூல் புக்கில் இடம் பெற்றிருக்கக்கூடியது. ஆனால் ஃபுல்லுமே படித்தாகணும். ஆனால் அந்த ஹெட்டிங் பார்த்துக்கோங்க. சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, தூவா 10, அள்ள 10, எளிய 10, பொய்யா 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10, இல்லை 10ன்னு 10 இது வருது. 10 அதிகாரங்கள், 10 பாடல்கள், 100 பாடல்கள் இருக்குது. சிறப்புகள் மற்றும் பாடலின் வரிகள், அதாவது மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை, அதனால் முதுமொழி காஞ்சின்னு இதை சொல்கிறோம். மேலேயே பார்த்தாச்சு. முதுமொழி காஞ்சியில் சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, தூவா 10, அள்ள 10, எளிய 10, பொய்யா 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10, இல்லை 10 என 10 அதிகாரங்களை கொண்டுள்ளது. நான் ஏன் அதை ரிப்பீட் பண்ணுறேன்னா, இது சம்மந்தமான கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஸோ அதனால தான் ரிப்பீட் பண்ணிட்டுருக்கேன். இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் நூல். அதாவது இதுதான் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லைன். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புவது அப்படின்னா முதுமொழி காஞ்சி தான். இது நிலையாமை பற்றிய காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. இதுவும் நம்ம மேலே பார்த்துருக்கோம். அந்த திணைக்கு பார்க்கும்போதே பார்த்தது தான். நிலையாமை பற்றி சொல்லக்கூடிய ஒரு 15 கீழ்கணக்கு நூல் அப்படின்னா அந்த காஞ்சி திணை கொண்டு வரதுன்னா அது வந்து இந்த நூல் தான், முதுமொழி காஞ்சி. அதிகாரம் தொடக்கத்தில் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் தொடங்கக்கூடிய செய்யுள் வந்து இந்த முதுமொழி காஞ்சி தான். ஒவ்வொரு அதிகாரமும் ஸ்டார்டிங் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் பார்த்திங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்த நூல். அம்மை என்னும் வனப்பு வகை சார்ந்த நூல். சிறுபஞ்சமூலத்துக்கும் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அம்மை அப்படின்னா ஒரு அழகு, அழகுடன் இருக்கக்கூடிய ஒரு நூல். இது வந்து ஒரு வனப்பு வகை. தொல்காப்பியரை வந்து கிளாசிஃபை பண்ணதில் இது ஒரு அம்மைங்கிற வனப்பு வகை சார்ந்த நூல். அம்மைனா அழகுடன் இருப்பது. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சிறந்த 10. அந்த சிறந்த 10 எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு பாருங்கள். ஆறுகளி உலகத்துக்கு மக்கட்கெல்லாம், இப்படி தான் ஒவ்வொரு அதிகாரமும் ஸ்டார்ட் ஆகும். மொத்தம் 10 அதிகாரம் இருக்குது. அதில் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலின் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல், ஒரு 10 இது வருதா, அதனால தான் இது சிறந்த 10ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஓதல்னா படிக்கிறது, கற்றலை விட ஒழுக்கம் சிறந்தது, காதலை விட கண்ணஞ்சப்படுதல் சிறந்தது. காதல் அதாவது அன்பு செய்வதை விட அவர்கள் போற்றும்படி வாழ்வது தான் சிறந்தது. தப்பு செய்ய பயப்பட்டு அவர்கள் போற்றும்படி வாழ்வது தான் சிறந்தது. மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. நான் ஒரு மேதையாக இருக்கிறத விட கற்றதை மறவாமல் இருப்பதே சிறந்தது. வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை, அதாவது கொடைத்தன்மையோடு இருப்பதை விட உண்மை பேசுகிறவங்களா இருக்கிறது சிறந்தது. இளமையில் சிறந்தது பார்த்திங்கன்னா மெய்ப்பினின்மை, அதாவது இளம் வயதில் இளமையாக இருப்பதை விட நோய் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நலனுடைமையின் 4 சிறந்தது, அதாவது சிறந்த குடி, அதாவது நலனுடைமையின் 4 சிறந்தது, அதாவது பார்க்க அழகாக இருக்கிறத விட தவறு செய்ய நாணுவதே சிறந்தது. குலனுடைமையின் கற்பு சிறந்தது. இது ஒவ்வொரு லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். குலனுடைமையின் கற்பு சிறந்தது. குலன், நான் இந்த குலத்தை சார்ந்த ஒரு சிறந்த குலத்தை சார்ந்தவள் அப்படிங்கிறத விட கற்பு சிறந்தது, ஒழுக்கம் சிறந்தது. கற்றலை நன்று கற்றாரை வழிபடுதல், அதாவது கற்பதை விட கற்றவர்கள் சொன்னபடி நடப்பது சிறந்தது. செற்றாரை செறுத்தலில் தற்காப்புகை சிறந்தன்று. செற்றாரை செறுத்தலில், அதாவது பகைவர்களை தண்டிப்பதை விட, செறுத்தல்னா தண்டித்தல், செற்றார்னா பகைவர், பகைவர்களை தண்டிப்பதை விட அவர்களுக்கு நன்மை செய்வது சிறந்தது. முன்பெரு கல்வியின் சிறுமையின்மை சிறந்தன்று. முன்பெரு கல்வியின் சிறுமையின்மை சிறந்தன்று. இது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த பார்த்த லைன்ஸ் தாங்க முக்கிய மேற்கோள்களாக ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை,
நூல்களை கற்றலை விட ஒழுக்குதிறன் வாழ்வதை சிறந்தது. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. நூல்களை கற்பதை விட கற்றறிந்த பெரியோரை போற்றி பின்பற்றுதல் சிறந்தது. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. அறிவு நுட்பத்தை விட கற்ற பொருளை மறக்காமல் நினைவில் வைப்பது சிறந்தது. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. கொடைத்தன்மை காட்டிலும் உண்மை பேசுவது சிறந்தது. இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. இளமை பருவத்தை காட்டிலும் நோயில்லாத உடம்பை பெற்றிருப்பதே சிறந்தது. புலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. உயர்குடியில் பிறப்பதை விட நல்லொழுக்கம் கொண்டவர்களாக வாழ்வதே சிறந்தது. காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல். அதாவது பிறரால் அன்பு செய்யப்படுவதை காட்டிலும் கற்றவரால் அஞ்சப்படுதல் மதிக்கப்படுதல் சிறந்தது. காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். அன்பு காட்டுவதை விட அவர்கள் போற்றும்படி வாழ்வதே சிறந்தது. ஈரம் இல்லாதது கிளை நட்புன்றது. அதாவது அன்பு இல்லாத உறவு உண்மையான நட்பாகாது. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அதனால் இங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, நூல் அமைப்பு பார்த்தோம், ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம், பெயர் காரணம் பார்த்தோம். அண்டு இந்த நூலில் இருக்கக்கூடிய என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், என்ன வகை சார்ந்தது, அதோடைய வேறு பெயர்கள் என்ன, பாவகை என்ன, பிரிவுகள் என்ன, திணை என்ன, துறை என்னன்னு விளக்கமாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.